ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எது பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு வந்து கனரா பேங்க்ல அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இதில் வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணணும்னா அது எப்படி பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் செய்து ஆல்ங்கிற ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து கனரா பேங்கோட கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஒன்று என்னன்னா கஸ்டமர் ரிக்வெஸ்ட் ஃபார்ம், அதுக்கப்புறம் இந்த கார்டை வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும். இந்த கார்டில் ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த பாக்ஸில் வந்து அக்கௌண்ட் நம்பர்னு இருக்கா, இதில் வந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பரை எழுதணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து உங்கள் நேமை வந்து எழுதணும். அதுக்கப்புறம் 1, 2ன்னு சொல்லிட்டு 2 லைன் இருக்குது. இந்த ரெண்டுலேயுமே உங்கள் சைனை போடணும். போட்டுட்டு அடுத்து இந்த பாக்ஸில் வந்து உங்கள் ஃபோட்டோவை ஒட்டணும். இவ்வளோதான் இந்த கார்டில் நம்ம ஃபில் பண்ண வேண்டியது. அடுத்து என்னென்னா, இந்த கஸ்டமர் ரிக்வெஸ்ட் ஃபார்மில் என்ன ஃபில் பண்ணணும்னா, இந்த ஃப்ரம்னு இருக்குல்ல, இதில் வந்து உங்கள் நேமை ஃபஸ்ட்டு எழுதிடணும். எழுதிட்டு அடுத்து உங்கள் வீட்டு நம்பர், ஸ்ட்ரீட்டு, அடுத்து சிட்டி, இப்படி உங்கள் அட்ரஸை வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து வந்து மை அக்கௌண்ட் நம்பர், இதில் வந்து உங்கள் அக்கௌண்ட் நம்பரை எழுதுங்க. அடுத்து மொபைல் நம்பர், இதில் உங்கள் ஃபோன் நம்பரை எழுதுங்க. அடுத்து கஸ்டமர் ஐடி, இது வந்து உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் வந்து கஸ்டமர் ஐடின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் இருக்க நம்பரை வந்து அப்படியே இதில் எழுதுங்க. அடுத்து மெயில் ஐடி இருந்தால் எழுதுங்க, இல்லைன்னா வேண்டாம். அடுத்து நெக்ஸ்ட் பேஜ். இந்த பேஜில் லாஸ்ட் கீழே வந்தீங்கன்னா டேட்டுன்னு இருக்கும். இதில் வந்து அன்னைக்குள்ள டேட்டை ஃபில் பண்ணுங்கள். அடுத்து சிக்னேச்சர், இதில் வந்து உங்கள் சைனை போடுங்க. அடுத்து வேறு எதுவுமே நம்ம இல்லை ஃபில் பண்ண வேண்டாம். இதை நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கொடுத்தா போதும். இந்த ஃபார்ம் கூட என்னென்னா உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு ஜெராக்ஸ், அதுலேயும் நீங்கள் வந்து கீழே சைன் போட்டு கொடுக்கணும். இவ்வளோதான் கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.